ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சண்டே எங்கள் வீட்டில் என்னென்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். காலையிலே ஆவி பறக்க இட்லி வச்சாச்சு. தக்காளி சட்னி அரைச்சிட்டேன். டக்குன்னு இந்த சட்னி செஞ்சிடலாம். தக்காளி அரைச்சி ஊற்றி தாளித்து கொதிக்க வைக்கிறது. இது எனக்கு ஒரு பாட்டி சொல்லி கொடுத்தாங்க. தஞ்சாவூரில் திருநெல்வேலி ஸ்பெஷல் சட்னி. அம்மா நல்லாயிருக்கும், டக்குன்னு செஞ்சிடலாம். பசங்கள்கிட்ட வேலை சொன்னேன், வாங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்க்கலாம். மடித்து முடிச்சாச்சா? கடகடன் பண்ணிட்டீங்க. ஆரங்காட்டியும் திட்டிட்டு மறுபடியும் சரியா இல்லாமல் தப்பாக பண்ணிட்டேன் இதான் கரெக்டு எனக்கு திட்டிகிட்டே இருந்தால் சீக்கிரமாக தான் பண்ணுவாங்க. ஏடாகூடமாக மடிச்சு வச்சுருக்கேண்ணா. நீ திட்டினதுனால தானே டக்குன்னு வேலை முடிஞ்சிருக்கு. இல்லைன்னா வேலை பார்த்துருப்பியா நீ? பொறுமையாக சொல்லணுமா? திட்டினதுனால போற மடிக்கல, சும்மா பிடிச்சி மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கா. நான் தான் போற மடிச்சிட்டு இருக்கேன். ஐயோ, நீ தான் மடிச்சியா? ஆமா. மயில் நீ ஒரு வேலையும் பார்க்கல எனக்கு. இல்ல, நான் பார்த்தேன், பார்த்துட்டு இருக்கேன். அப்படியா? ஓகே, சரி, கண்டினியூ. மடிச்சு முடிச்சிடுங்க. வெரி குட் பாய், வெரி குட் கேர்ள். சாக்லேட்டா? இது மடித்து வச்சதுக்கு சாக்லேட்டா? கொடுத்துருவோம். ஓகே. ஓகே. போனீங்கள் என்றால் சும்மா சொல்ல. நான் நிம்மதியாக வேலை செய்வேன். ஒரு வேலை, இந்த வேலையை செய்யன்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் கோவம் வந்துடுது. செய்யுங்க. ஹால் நீட்டாக இருக்கணும். நான் சமைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சரியா? என்ன பாப்பா, கத்தியை பிடிங்கிட்டு போயிட்டா? ஆமா, நான் கத்தி கையில் நகமே இல்லை. கத்தி இல்லைன்னா நான் எப்படி பூண்டு உரிக்கிறேன்? பெரிய கத்தி வச்சிருக்கீங்களே, புது கத்தி வாங்கினீங்கல்ல. எவ்வளோ பெரிய கத்தியில் அடி பூண்டு உரிக்கிறது? நான் எதுக்கு அந்த கத்தி உனக்கு? இந்த கத்தி வந்து நாங்கள் வீட்டில் அழகு பண்ணுறோமா, வீட்டில் அழகு பண்ணுறீங்களா? ஃப்ரூட்ஸ் கட் பண்ண இது பர்பஸ்க்கு தனியாக வந்து இதை வந்து ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறதுக்குன்னே வச்சுக்கிறேன். கத்தி பார்த்துக்கோங்க மக்களே. எங்கள் அம்மா இதை எடுக்க விடாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க மக்களே. வா ஏய், வரண்டி இருடி. நான் சமைக்கிறதுக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். தேங்காய் துருவி வச்சுட்டேன். மீன் மசாலா பொரிக்கிறதுக்கு மசாலா தடவி வச்சுட்டேன். நகர மீனாம்மா இது. மட்டன் வாங்கி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். மட்டன் குழம்பு வச்சிடலான்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி. குழம்புக்கு மீன் ரெடி. இறால் குழம்புக்கு எறான்னு சொல்கிறாங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே ரெடி. கடன்னு பரப்பரன்னு சீக்கிரமாக சமைச்சிடலாம். வாங்க பாருங்கள். மீன் குழம்பு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா அது ரொம்ப நேரம் கொதிச்சிட்ருக்கணும். அதனால் மீன் குழம்ப தாளித்து விட்டு சின்ன வெங்காயம் ரெடி பண்ணி உரிச்சிலாம் வச்சிட்ருக்க முடியல, நிறைய சமைக்கிறதுனால. சின்ன வெங்காயம் எப்போவுமே யாராவது ஹெல்ப்புக்கு இருந்தால் பரவாயில்ல, எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம். நானே எல்லா வேலையும் செய்கிறதுனால சின்ன வெங்காயம் பக்கம் போகிறதே இல்லை. நான் பெரிய வெங்காயம் போட்டாச்சு. பெரிய வெங்காயம் அரைஞ்சி மீன் குழம்புக்கு போட்டாச்சு. அதே மாதிரி எவ்வளோ தான் வேலை இல்லாமல் ஃப்ரீயாக இருந்தாலும், டைம் இருந்தாலும், அந்த வெங்காயம் மட்டும் சின்னதாக பொடியாக நறுக்க வரவே மாட்டேங்குதுங்க எனக்கு. அது என்னவோ தெரியல. அப்போலேருந்து வெங்காயம் அரியறதால தான் கொஞ்சம் பெருசாக தான் வருது. சரி, அது இருக்கட்டும். சின்னதாக போட்டாலும் பெருசாக போட்டாலும் ஒரே டேஸ்ட்டாக தானே இருக்கும் அப்படின்ட்டு விட்டுருவது. வெங்காயத்தை போட்டு வதக்கி, அதே மாதிரி எந்த குழம்பா இருந்தாலும் பச்சை மிளகா வகுந்து போட்டுக்குவேன். பச்சை மிளகா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் மீன் குழம்புக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சமைக்கிறது தானே. நமக்கு என்ன வருதோ அதாங்க சமையல். சமைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. நமக்கு என்ன வருதோ, எப்படி வருதோ, நம்ம எதை போட்டு சமைச்சு நமக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குதோ அதை கண்டினியூ பண்ணிக்க வேண்டியது தான். ஆனால் நான் வந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி சமைச்சிடுவேங்க. நல்லா வந்துடும். ஆனால் மீன் குழம்பு, அந்த பக்கம் மட்டன் குழம்புக்கு குக்கரில் வெங்காயம் வதக்கியாச்சு. 4 அடுப்பு இருக்கிறதுனால டக்குன்னு ஒரே டைமில் ஸ்டார்ட் பண்ணி கடகடன்னு முடிச்சிருவேன் எப்போவுமே. மீன் குழம்புக்கு ஒரு பக்கமும் மட்டன் குழம்புக்கு ஒரு பக்கமும் இருக்குது.
குக்கரில் ரைஸ் வச்சாச்சு, அது ஒரு பக்கம் இருக்குது. வெங்காயம் வதங்கி தக்காளியும் போட்டு வதங்கி, நான் வந்து தக்காளி கொஞ்சமாக தான் குழம்புக்கு போட்டு வதக்குவேன் முழுசாக. எப்போவுமே நான் வந்து தக்காளியை வந்து முழுசாக போட மாட்டேன், எந்த குழம்புலையுமே அரிஞ்செல்லாம் போட மாட்டேன். தக்காளி எடுத்து தனியாக துண்டாக வச்சுருவாங்க. அதனால நான் அரைச்சி ஊற்றிடுவேன் எல்லா குழம்புக்குமே. சரி, தக்காளியை வந்து தேங்காய் போடுறதா இருந்தால் தேங்காயோட அரைச்சி ஊற்றிடுவேன். இல்லைன்னா தனியாகவே தக்காளியை மட்டும் அரைச்சி 1-2மா அப்படி நைஸாக இல்லாமல் 1-2மா அரைச்சி ஊற்றிடுது. அந்த பக்கம் வந்து இறால் குழம்புக்காக பற்ற வச்சாச்சு அடுப்பை. இப்போ ஒரு அடுப்பு சைலண்டில் இருக்குது ரைஸில், 3 அடுப்பும் ஒர்க்கிங்கில் இருக்குது. மீன் குழம்புக்கு மீன் குழம்பு மசாலா வச்சுருக்கேன், அதை போட்டுருவேன். வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி மசாலாவை போட்டு வதக்கணும்னு வைங்களேன். மசாலா பொடி எப்போவுமே நம்ம வறுத்து தான் அரைப்போம். இருந்தாலும் வெங்காயம் தக்காளி போட்டு வதக்குனதுக்கப்புறமா குழம்பு பொடியும் போட்டு வதக்கிட்டு அந்த ஒரு மாதிரி வாசனை வரும், வதக்குற வாசனை, மசாலா வதங்குற வாசனை. அந்த மாதிரி வறுத்து விட்டு அதுக்கப்புறமா குழம்புக்கு தண்ணி ஊற்றணும்னு வைங்களேன், அது ஒரு மணமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி தான் எப்பவும் பண்ணுறது. மசாலாவை போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா புளி தண்ணி இல்லை தண்ணி ஊற்றிக்கிறது. நான் இப்போ ஃபஸ்ட்டு தண்ணி தான் ஊற்றுறேன். தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா புளி தண்ணி ஊற்றிப்பேன். அந்த மாதிரி மீன் குழம்பு வைக்கிறதுக்கு எங்கள் அம்மாக்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். எங்கள் அம்மா செம்மையாக தண்ணியாக குழம்பு வைப்பாங்க மீன் குழம்பு. அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், திக்கெல்லாம் வைக்க மாட்டாங்க. எங்கள் மாமியார் வீட்டு சைடெலாம் குழம்பு கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னு கேட்பாங்க. எங்கள் அம்மா வீட்டு சைடு குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. எங்கள் மாமியாரையும் எங்கள் அம்மாவையும் ஒன்றா வச்சு பார்த்துக்கிட்டேன். எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன்னு பார்த்துக்கோங்க. தண்ணியாக வைக்கிறதா திக்காக வைக்கிறதா, என் பாடு திண்டாட்டம் தான். சரி, ஓகே, பாருங்கள், இங்கே மீன் குழம்பு ஒரு பக்கம் கொதிஞ்சிட்ருக்கு, புளி தண்ணி ஊற்றியாச்சு. எங்கள் அம்மா இப்படி தாங்க செய்வாங்க, அதனால் எனக்கும் அதே மாதிரி பழக்கமாயிடுச்சு. சில பேர் வடிகட்டி வச்சு வடிகட்டுவாங்க, நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது. நம்ம இவ்வளோ வருஷமாக சமைச்சிட்ருக்கோம்ல, அதனால் நீ பாருங்கள், என் பையன் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறான். அதனால் நமக்கு அது கையிலே வடிகட்டி அப்படியே ஊற்றிடுவோம். அந்த மாதிரி புளியோட திரியோ இந்த ஓடோ வந்ததே கிடையாது, அது மட்டும்லாம் வந்துடும். இப்போ இந்த மட்டனுக்கு நான் அதுலேயே பேசியிருக்கேன், பட் இருந்தாலும் உங்களுக்கு வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால நான் வாய்ஸ் ஓவரே கொடுத்துறேன். 1 பாட் ரெசிபி மாதிரி குக்கரில் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு மட்டனையும் போட்டு மசாலா போட்டு ஒன்றா விசில் வச்சுருவோம்ல, 1 பாட் ரெசிபின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் மட்டன் வைக்க போகிறேன் நான். ஏன்னா மட்டன் வச்சு தனியாக வேக வச்சு அதுக்கப்புறமா குழம்பு வச்சு எடுக்கிறதுக்கு நேரம் ஆகிடும். ஏற்கனவே 2-3 விதமாக சமைக்கிறதுனால இந்த மாதிரி வச்சு போனால் டைம் ஆகிடும். குழந்தைங்க பசிக்குதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சாப்பாடு கொடுத்துடணுங்க, சமைச்சு முடிச்சிடணும். அவங்க பசிக்குதுன்னு வந்து கேட்குறாங்களா, அதுக்குள்ளே சமைச்சு தட்டில் போட்டு கொடுக்கணும் எனக்கு. அப்போ தான் எனக்கு நான் சமைச்ச மாதிரி எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். அதனால் கடன்னு காலையில் சண்டே ஆனால் 9 மணிக்கெலாம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். 11 மணி 11:30 மணிக்கெலாம் முடிச்சிடுவேன் சமையல் வேலையை. அந்த மாதிரி பண்ணுவேன், நான் பார்த்துப்பேன். ஸோ மட்டனை போட்டு நல்லா கலரி கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு அதில் சேர்கிற மாதிரி ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறமா மசாலா பொடி போட்டு மட்டனுக்கு எந்த மசாலா வேணால் போட்டுக்கலாங்க. வீட்டில் மட்டன் மசாலா நான்வெஜ்ஜுக்கெலாம் போடுற மாதிரி மசாலா அரைச்சி வச்சுருப்பீங்க, அது வேணாலும் போட்டுக்கலாம். இல்லை மட்டன் மசாலா கடையில் விற்கிது, அது வேணாலும் போட்டுக்கலாம். இல்லை மிளகாத்தூள் மல்லித்தூள் தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டாலும் சரி. நமக்கு என்ன வருதோ அதாங்க நம்ம சமையல். மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. தேவையான அளவு தண்ணி புளியெல்லாம் ஊற்றி கொதிச்சு வந்துருச்சு. இப்போ மீன் போட வேண்டியது தான், மாங்காய் போட வேண்டியது தான். மாங்காய் போட்டு கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் 2 நிமிஷம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா மீன் போட்டுக்கலாம். மாங்காய் போட்டு ரொம்ப நேரம் ஆனாலும் கரைஞ்சி போயிடும், அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து மீன் போட்டுக்கலாம். பாருங்கள், நகர மீனாமா. எனக்கு மீனெல்லாம் என்னென்ன பேருனே தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வஞ்சர மீன், சங்கரா மீன், கலங்கா மீன், மத்தி மீன், நெத்திலி மீன், அப்புறம் கண்ணாடி கெண்டை, கட்லா கெண்டை, ஜிலேபி மீன், கெளுத்தி மீன்.
இதாங்க தெரியும். இந்த சென்னை வந்ததுக்கு அப்புறமா அடடடா எவ்வளோ மீன் ஐட்டம், எவ்வளோ மீன். எல்லா பேரும் வாயிலையும் நுழையாது பார்த்துக்கோங்க, ஞாபகமே வச்சுக்க முடியாது. நகர மீன் சொல்றாங்க, அப்புறம் சுடுகு மீன் சொல்றாங்க, என்னென்னவோ பேர் இருக்கு, நிறைய மீன் இருக்குங்க. நமக்கு அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வராது. இப்போ தானே வந்திருக்கோம் சென்னைக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, மீனை போட்டு இந்த மீனில் லைட்டாக முள் இருக்கும், ஆனால் சங்கரா மீன் மாதிரி நல்லா இருக்கும். மீன் சூப்பராக இருக்கும். ஏற்கனவே 2 டைம் வாங்கி சமைச்சிருக்கேன், அந்த வேகத்துலேயே வாங்கிட்டேன். மீன் குழம்பு ரெடி, ஃபினிஷ்டு. வேலை இறக்கி வச்சாச்சு. ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி எடுத்தாச்சு. சண்டே ஆனாலே எல்லாருக்கும் லீவு, ஸ்கூல் பசங்க லீவுன்னு உட்காந்துக்கிறாங்க டிவி பார்க்க, வேலைக்கு போகிறவங்க லீவுன்னு உட்காந்துக்கிறாங்க டிவி பார்க்க. ஆனால் அந்த ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க, ஹவுஸ் ஒய்ஃபு மட்டும் இல்லை, வேலைக்கு போகிற லேடிஸ் கூட சமைக்க தான் செய்கிறாங்க, அதுவும் குறை சொல்லக்கூடாது. ஆனால் மொத்தமாகவே லேடிஸுக்கு சண்டேனா ஃபுல் ஒர்க்கிங் டே. அதுவும் எனக்கெல்லாம் சொல்லவே வேண்டாம், என் பாடெல்லாம் ரொம்ப திண்டாட்டம். இவ்வளவும் சமைச்சு முடித்து ரெஸ்டெல்லாம் எடுக்க முடியாது, அடுத்தது கண்டினியூவாக வேலை இருக்கும். என்ன தான் அழுது புலம்புனாலும் இந்த வேலையெல்லாம் நம்ம தானே பார்த்தாகணும். யாராவது பார்த்தா கொடுப்பாங்க, என்ன பண்ணுறது, எல்லாம் விதி. இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இறால் போட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே குழம்பு ரெடி ஆகிடும். மீன் குழம்பு மாங்காய் போட்டு, நகர மீன் போட்டு சூப்பராக வந்திருந்தது, நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் மட்டன் குழம்பும் இந்த வாட்டி செம்மையாக வந்துருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு வேலைக்கு தாங்க வரும். முட்டை, அவிச்ச முட்டை, ஃபிஷ் ஃப்ரை, இறால் குழம்பு, சுட சுட சாதம், சோறு தான் முக்கியம். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சோறு தான் முக்கியம். சமைச்சு முடிச்சாச்சு, சாப்பிட போகிறேன். ஃபிஷ் ஃப்ரை, எக்கு, தயிர் பச்சடி. நான் ஃபஸ்ட்டு இறால் கிரேவி ட்ரை பண்ண போகிறேன். நீங்களும் எல்லாரும் சமைச்சு 1:30 மணி ஆகுது, நீங்களும் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. நல்லா நிம்மதியாக சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போடுங்க. செம்ம நல்ல காரமா சூப்பரா இருக்கு. Fish fry super. Okay, bye.